எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாமா? தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை மறைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. போதும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனிடத்துல இறங்கி வந்து ஒரு மனிதனுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவன் மனிதனிடத்தில் சொல்லுகிறார், தான் நேசிக்கிற ஒரு மனிதனை பார்த்து பேசுகிறார். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டோம்னா, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல சொல்ற, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல உயிருக்கு உயிராய் யார் யாரை நேசித்தாலும் அந்த நேசங்கள் எல்லாம் தேவன் ஒரு மனிதனை நேசிப்பதற்கு ஒப்பாக சொல்லிவிட முடியாது. எல்லா மனிதனுடைய அன்புக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் லிமிட் இல்லாத ஒரு அன்பு என்றால் அது தேவனுடைய அன்பு. இந்த மாலை வேளையில இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் மீது அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு தங்கியிருக்கிறது என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். தேவன் ஒரு மனிதனை நேசிக்கிறார் என்றால் அந்த மனிதனிடத்துல அவர் சொல்ல விரும்புகிற காரியம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி உன்னை கரம் பிடித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாய் நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை மறந்து போக மாட்டேன். நீ என்னால் ஒரு காலத்திலும் மறக்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு சொல்ல விரும்புகிற போராட்டங்கள், நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவன் உன்னை தம்முடைய பார்வையில் இருந்து விலக்கி வைத்திருக்கிறார். தேவன் உன்னை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு வேற ஒரு காரியமாய் அவர் பிஸியா இருக்கிறாரு. அவர் உன்னை நேசிக்கிறார், உண்மைதான். அவரிடத்துல நீ விசுவாசமா இருக்க வேண்டிய நேரம் இது. அவரிடத்துல நீ விசுவாசமா இருக்க வேண்டிய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், தேவன் உனக்கு பதிலளிக்காத நேரம், தேவன் உன்னோடு கூட பேசாத நேரம், தேவன் உன் சத்தத்தை கேட்டதை உனக்கு வெளிப்படுத்தாத நேரம். இப்படிப்பட்ட நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியம், தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உன்னை நேசிக்கிறது. எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? எல்லா நேரத்திலும் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும்படி அவர் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உன்னை நேசித்து விட்டு உனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு வேறு காரியத்தை சிந்தித்துக் கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், நீ எங்கேயும் போயிட மாட்டேன்னு சொல்லி உன்னை குறித்து ஒரு என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை வைத்து விட்டு அவர் அமர்ந்து உட்காரவில்லை. சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் நினைவாகவே இருக்கிறார் என்பதை இந்த மாலை வேளையில உனக்கு சொல்ல விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், இப்போ இந்த நிமிஷத்துல என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா உங்கள தான் இருக்குன்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடிகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை குறித்து சிந்தனையா இல்ல, கர்த்தர் உன்னை திரும்பி பார்க்கும் வரைக்கும், கர்த்தருடைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில வர்ற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த மாதங்களில் சொல்லுகிற காரியம், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை
என்கிற உணர்வுக்குள் கடந்து வா மகளே. இந்த மாலை வேளையில நான் உன் நினைவாகத்தான் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிற தெய்வமாகத்தான் இருக்கிறேன், நான் உன்னை குறித்து சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், நான் உன்னை மறந்து போகல. உன்னுடைய காரியங்களை நீ நினைக்கிற இந்த காரியங்கள் எனக்கு ஏன் நடக்கவில்லை ஆண்டவரே, நான் ஒரு காரியத்திற்காக அநேக நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிற இந்த காரியம் நிச்சயமாய் ஏன் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிற இந்த காரியம் இந்த நாள் வரைக்கும் எனக்கு நடக்காமல் இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்கிற கேள்வியோடு இந்த இடத்திலே நீ அமர்ந்திருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ என்னால் மறக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு நெருக்கடியை சந்திக்கிறது. புருஷனும் மனைவியும் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அமெரிக்க தேசத்துல உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அவங்க நல்ல தேவனுக்காய் அர்ப்பணித்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய நெருக்கடி, வருமானம் சுத்தமா இல்ல, வறுமை அவர்களை பிடித்துக் கொண்டது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மனைவியானவள் என்ன செய்கிறாள், தேவனிடத்துல ஜெபிக்கலாம் என்று சொல்லி போய் அவள் ஜெபிக்க உட்கார்கிறாள். வீட்டுல ஒரு நாள் காலையில ஒரு 10 மணிக்கு ரொம்ப சோர்ந்து போய் சரி ஜெபத்துல நேரம் செலவிடலாம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்காக அவள் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உட்காருகிறாள். உட்காரும் போது விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார்றாங்க. அப்ப வீட்டை சுத்தியில ஒரே கோழி கத்துற சத்தம். கோழி சத்தம் போட அது மாதிரி கோழி சத்தம் போடுற அந்த சவுண்டை கேட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா ஒரு 20 கோழி அந்த இடத்துல இருக்கு. அங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி பாக்குறாங்க, 21 கோழி அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்டை சுத்தி 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 வரிசையா வருது. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி வரிசையா அந்த கோழிகள்லாம் வந்து இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம எந்த கோழியுமே வளர்க்கல, இது யார் வீட்டு கோழி தெரியல, இத்தனை கோழிகள் இந்த எல்லைக்குள்ள வந்திருக்குதுன்னு சொல்லி இவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது வரிசையா அந்த 21 கோழியும் நின்று 21 முட்டை இடுகிறது. 21 கோழிகள் நின்று 21 முட்டை இடுகிறது. அந்த 21 முட்டையை இவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு இதுல பாக்ஸ்ல வச்சு இவங்க கொஞ்ச நேரம் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா கோழிகள் வந்து முட்டை இடுகிறது, இந்த கோழிகள் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையே, இந்த கோழிகள் யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த கோழி இந்த முட்டை இட்டுட்டு நேரா அந்த ஓனருடைய வீட்டை நோக்கி போகுது. அந்த ஓனருடைய வீட்டை நோக்கி போன கோழிகள் இதுதான் ஓனருடைய வீடு, இவங்க ஃபாலோ பண்ணி வந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவங்க நேரா அந்த வீட்டுல போய் காலிங் பெல் அமுக்கி அந்த வீட்டுடைய ஓனர் அம்மா வர்றாங்க. வந்தோடனே அவங்க கையில இந்த முட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, இது என்னன்னு கேட்கிறாங்க. முட்டைங்க, உங்க கோழிகள் எல்லாம் எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்து இவ்வளவு முட்டைகளை போட்டிருக்கணும்னு அவங்க சிரிக்கிறாங்க. இந்த கோழிகள் வாங்கி 3 வருஷம் ஆச்சுங்க, ஒரு நாள் கூட இந்த கோழி முட்டை போட்டதில்லை, நீங்க பொய் சொல்லாதீங்க, இந்த கோழி முட்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி முட்டை போட்டிருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தமாக முடியாது, இதுவரைக்கும் முட்டையே போடாத கோழி உங்க காம்பவுண்டுக்குள்ள வந்து முட்டை போட்டதுனால அது உங்களுக்கு தான் சொந்தமாகும், இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே இவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடத்து போச்சு. ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவங்க ஜெபிக்க போகும்போது தேவன் ஜெபத்திற்கு முன்பாகவே ஜெபித்த நடந்த அற்புதத்தை நான் பேசவில்லை, தேவைகளை அறிக்கை செய்ய போவதற்கு முன்பாகவே பரலோகம் திறக்கப்பட்டு தேவன் யாரோடு பேசுகிறார், மனிதனோடு பேசவில்லை, தான் நேசிக்கிற ஜீவராசிக்காக கோழிகளுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகளுடைய எல்லைக்குள் சென்று அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து வா என்று சொல்லி கோழிகளுக்கு என் தேவன் கட்டளை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தேவன் ஒருவரை நேசித்து கரம் பிடித்து விட்டார் என்றால் எந்த வாழ்க்கை சூழ்நிலையிலையும் நீ அந்த அன்பை ரீசெக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்பு உண்மையா என் மீது தங்கி இருக்கிறதா என்று நீ சந்தேகப்பட்டு தேட வேண்டிய அவசியம் அல்ல. என் தேவன் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் தான் உன்னை நேசிக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் வரைக்கும் என் தேவனுடைய நேசம் உன் மீது மாறாது. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போதும் என் தேவனுடைய நேசம் உன் மீது மாறாது. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உனக்கு செய்த பின்பும் அவருடைய நேசம் உன்னிடத்திலிருந்து எடுபட்டு போகாது. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உன் மீது அன்பு வைத்து உன்னை கரிசனையால் அவர் நடத்தி கொண்டுதான் இருப்பார். இந்த உலகத்திலே மனிதர்கள் உனக்கு சொன்ன காரியத்தை செய்கிறார்களோ இல்லையோ, தேவன் உனக்கு
சொன்ன காரியத்தை செய்தே தீருவார். ஏன் செய்து தீருவார்? அவர் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை கைப்பிடித்திருக்கிறபடினால உன்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், மனிதர்கள் பார்க்கிற விதத்தில் உன் சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போயிருந்தாலும், நீ எப்படி கலங்கி நின்றாலும், தேவன் உனக்கு வைத்திருக்கிற காரியம் தாமதமாகி கொண்டிருந்தாலும், தேவன் இந்த நிலைமையிலும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறபடினால் இந்த சூழ்நிலையை தாண்டி போகிறதற்கு உன்னுடைய சரீரத்திலே பலன் இருக்கிறது. இந்த பலன் என்ன சொல்லுகிறது? தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த பலன் என்ன சொல்லுகிறது? இந்த சூழ்நிலையை தாண்டி தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பாய் என்று சொல்லுகிறது. ராமன் சொல்லலாம், சத்தமா ராமன் சொல்லுகிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அது உன்னால் உண்டாக்கப்பட்ட பலன் அல்ல. தேவன் உன்னை நேசிக்கிறதுனால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பலன். இந்த பலன் இருக்கிறதுனாலதான் நீ ஜீவனோடு அமர்ந்திருக்கிறாய். இந்த பலன் இருக்கிறதுனாலதான் உனக்கு வருகிற யுத்தங்களை தாண்டி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இந்த பலன் இருக்கிறதுனாலதான் இந்த யுத்தம் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நீ ஜெயத்தை கண்டு கொண்டிருக்கிறாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஜெயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க தோல்வியில உட்காரல. தேவ பலன் உனக்குள் இருக்கிறபடினால் நீ ஜெயமாய் அமர்ந்திருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் மறவாத தேவனாய் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதங்களில் நீங்க என்ன சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனை ரொம்ப விசுவாசிச்சு ஓடிய நாட்கள் உண்டு. தேவ பலனை தரித்து கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் தேவனை பற்றி அநேகருக்கு பேசி ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் கடந்து இன்னைக்கு நீ திரும்பி பார்க்கிற, அவ்வளவு செய்திருக்கிற. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையே என்கிற கேள்வியோடு இங்க யாரோ இருக்கிறீங்க. நீங்க யாரு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாதபடி கலங்கி சுருண்டு போயிருக்கிறேன். நான் வெளியவும் சொல்ல முடியல, உள்ளேயும் வைத்து என்னால முன்னேற முடியல, ஓடவும் முடியல, எங்கேயும் முன்னாடி செல்லவும் முடியல. என்னால் என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லாருக்கும் மத்தியில் வாழ்ந்தாக வேண்டும் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற யாராவது இங்க இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ 7 வருஷத்திற்கு முன்பாக மரித்து போயிருக்க வேண்டியவள், 7 வருஷத்திற்கு முன்பாக மரித்து போயிருக்க வேண்டிய உன்னை இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு வைத்திருப்பது ஏன் வைத்திருக்கிறேன் தெரியுமா? நான் ஒரு மனிதனை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை உன்னை பார்த்து உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். உன் வாழ்வு தோல்வியில் முடியும்படிக்கு நான் உன்னை நடத்தவில்லை. உன் வாழ்வு வெற்றியாய் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ கடினங்களை தாண்டி இந்த இடத்துல நிக்கிறவங்க இருக்கிறீங்க. கோவிடை தாண்டினீங்க, கோவிடுக்கு அப்புறம் அந்த இம்பாக்ட்ஸை தாண்டினீங்க. இன்னைக்கு எவ்வளவோ கடினங்களை தாண்ட 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 யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிச்சு. இல்ல, அதை காட்டில இன்னொரு யுத்தத்துல சிக்கிறோம், அதை காட்டில இன்னொரு யுத்தத்துல சிக்கிறோம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு யுத்தத்துல சிக்கினாலும் உங்க கூட டிராவல் ஆரம்பிச்ச நிறைய பேர் ஜீவனோடு இல்லை. எவ்வளவு யுத்தத்துல நீங்க இருந்தாலும் உங்களோட டிராவல் ஆரம்பிச்ச எத்தனையோ பேர் ஜீவனோடு இல்லை. ஆனால் ஜீவனை உனக்குள்ள வைத்திருக்கிற கர்த்தர் ஏதோ இருந்துட்டு போன வைக்கல, ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தோடு வைத்திருக்கிறார். நீ அசாதாரணமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற சாட்சி பெறும்படிக்கு உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீ சாதாரண மனுஷன் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன். நீ சாதாரண மனுஷி அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷி. உன் வாழ்வை மனிதர்கள் எப்படி பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்படுகிற தேவன் அல்லவர். அவர் உனக்கென்று ஒரு பார்வை வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு வாழ்வு வைத்திருக்கிறார். நீ ஓட வேண்டிய பாதையிலே அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை பார்த்து யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத.
என் தேவன் உன்னை கரப்பிடித்திருக்கிறார். நிச்சயமாய் நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே இன்று மனிதன் பார்க்கிற பார்வை மாறிவிடும். ஏனென்றால் உன்னை கரப்பிடித்திருக்கிறவருடைய பிரதான நோக்கம் அந்த பார்வைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் உனக்கான பதில ஓம் மூலமாவே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ சந்தேகப்படாத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ கலங்கி நிற்காத. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வாசிக்கலாம் ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். 42 அதிகாரம் 3 வசனம். அவர் எரிந்த நாணலை முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீர்வை காத்திருக்கும். 3 மட்டும் வாசிக்கும். அவர் நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும். நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எறிகிற திரிய அணைக்காத தேவன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா திரி மங்கி எறிகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என் வாழ்க்கையில நான் மங்கி எறிகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். வேற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அது மங்கி எறியுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட காரணங்களால் திரி மங்கி எறிவதற்கு காரணங்கள் இருக்கும், தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த காரணம் ஒரு நாளும் திரியை அணைத்து விட முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? எப்பேற்பட்ட காரணம் உன் வாழ்வில் இருந்தாலும் அந்த காரணம் ஒரு நாளும் தீய மங்கி எறிகிற தீய அணைத்து விட முடியாது. என் தேவன் அந்த திரிய குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? இந்த திரி அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக என்னால் தாயின் கருவிலே ஏற்றப்பட்ட திரி, தாயின் கருவிலே ஏற்றப்பட்ட திரி. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வயசாயிடுச்சு, என்னுடைய பலனெல்லாம் போயிடுச்சு, இதுக்கு மேல நான் பெருசா பலன் கொடுத்துட போறேன், இதுக்கு மேல என்னால என்ன பிரகாசமா எரிஞ்சிட முடியும்? எனக்கு பிரகாசமாவெல்லாம் எரிய வேண்டாம்ப்பா, நான் பாடுபடாம இருந்தா போதும்னு சொல்ற யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் மகளே என் மகனே, மங்கி எரிகிற திரிக்கு நான் மரணத்தை கொடுப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய வெளிச்சத்தில் வாழ்வதற்காக ஒருவனை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவனுக்கு நீ வெளிச்சம் கொடுக்கும் வரைக்கும், அவனுக்கு வாழ்வை நீ கொடுக்கும் வரைக்கும் இந்த பூமியிலிருந்து நீ வெளியேறுவது இல்லை என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல ஜாக் என்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான். இந்த சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க பாட்டி வீட்டுக்கு ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் போவது அவனுடைய வழக்கம். 5th முடிச்சு 6th வந்துட்டான். 6th வந்தவனுக்கு ஒரு ஆசை, 6th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷன்ல நம்ம தனியா பாட்டி வீட்டுக்கு போனா ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறான். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, தம்பி நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த காரியம்லாம் செய்யலாமேன்னு சொல்றாங்க. சொல்றான், இல்ல நான் இப்ப போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த வெக்கேஷன் வருது. வெக்கேஷன் அப்ப அப்பா அம்மா எல்லாமே வந்தவனை கம்பார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக வர்றாங்க. ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக வரும்போது அவனுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுக்குறாங்க. ஒரு அட்வைஸை கூட அவன் கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு எப்படா ட்ரெயின்ல தனியா போகலாம், ஜாலியா போகலாம், எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போகலாங்கிற ஒரு ஆர்வத்தோட இருந்துட்டே இருக்கிறான். டக்குன்னு ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டு இவங்க கிளம்பும் போது அவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஒரு பேப்பர் அவர் கோட்ல இருந்து எடுத்து அவங்களுடைய கோட்டுக்குள்ள ஒரு பேப்பரை மட்டும் வைக்கிறார். தம்பி நீ தனியா போற, எப்பயாவது உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இந்த பேப்பரை மட்டும் எடுத்து வாசிச்சுக்கோ, உனக்கு பயமே வராதுன்னு சொன்னோடனே அவன் அதை காதிலே வாங்கிக்கல. ஏமா சரி சரி தலையாட்டிட்டு போய் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டான். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அவங்க ஊரை விட்டு வெளியில போனோடனே அவனுக்கு பக்குன்னு இருக்கு. முதல் முறையா அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறான். திரும்ப ஒரு அடுத்த ஊர் வந்தோடனே புது ஆட்கள்லாம் உள்ள ஏறுறாங்க. புது ஆட்கள்லாம் உள்ள ஏறினோடனே இன்னும் கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிக்குது. சரி அடுத்த ஊர் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் கலங்கிடுது. டிடிஆர் வராரு, ட்ரெயின் டிக்கெட் செக் பண்றவர் வராரு. வந்துட்டு
அவன் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்கறது, நீ தனியாவா வந்திருக்கான்னு கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப பயமாயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியல, கலங்கி போய் நிற்கிறான். ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லி பயந்து நிற்கிறவனை சுத்தில இருக்க எல்லாரும் பார்த்து பையன் அழுகிற நிலைமையில இருக்காங்க, அவனுக்கு தேர்க்கணும்னு நினைக்கும் போது பயந்துகிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னு அவன் மைண்ட்ல ஒரு யோசனை வருது. அப்பா ஒரு பேப்பர் கொடுத்தாரு, பயம் வர்றப்ப அதை எடுத்து படிக்க சொன்னாரு, அதை எடுத்து படிப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாசிக்கிறான் பாருங்க. அவன் அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அவன் சொல்றான், மகனே பயப்படாத, நீ உட்கார்ந்து இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கம்பார்ட்ல தான், இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் நானும் அம்மா எல்லாமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம், அதனால பயப்படாத, அடுத்த ஸ்டேஷன்ல நம்ம எல்லாம் மீட் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே அவன் மனசுல ஒரு பெரிய தைரியம் வந்தது. இப்படித்தான் ஏசப்பாவும் நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம சில சமயங்கள் என்ன நினைக்கிறோம், ஐயோ ஏசப்பா என் கூட இல்லை, ஐயோ ஏசப்பா என்னை மறந்துட்டார், ஐயோ ஏசப்பா என்னை மறந்துட்டார், நான் இந்த தப்பு செஞ்சதுனால என்ன மறந்துட்டாரோ, அந்த தப்பு செஞ்சதுனால என்ன மறந்துட்டாரோ, நான் இப்படி பாவம் செஞ்சதுனால என்ன மறந்துட்டாரோன்னு சொல்லி 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 நம்முடைய சிந்தனைகளை குழப்பி 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 சோர்ந்து போய் இருக்கிற வியாதியை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனோடு நம்ம பேசி பழகி நடக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேத வாசிக்கும் போது, இப்படியாய் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம ஏதோ நல்ல காரியம்லாம் செய்யறோம், அதனால நம்ம வாழ்க்கை சூழ்நிலை நல்லா இருக்குது. ஆனா சில சமயங்கள்ல எல்லா சூழ்நிலையும் தலைகீழாய் மாறும்போது நம்ம கடவுளுக்கு விரோதமா செயல்படுறோம், அதனால சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாய் மாறுகிறது என்கிற சிந்தனை உனக்கு வருமானால் நீ தேவனை தகப்பனாய் உணர்கிற அனுபவத்திற்குள்ளாக இன்னும் வராமல் இருக்கிறாய். என் தேவன் என்னைக்குமே ஒருவருடைய குவாலிட்டியை பார்த்து அவர்கள் அன்பு செய்கிற தேவன் அல்ல, உன்னுடைய தகுதியை பார்த்து உன்னை அன்பு செய்கிற தேவன் அல்ல, ஆனால் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன், அவர்களை குவாலிட்டிக்குள்ள கொண்டு வருகிற தேவன். அவர் எப்பயுமே உன்னுடைய குவாலிட்டியை பார்த்து உன்னை தூக்கி அணைச்சு மார்போடு வைத்துக் கொள்ள மாட்டார். ஆனா உன்னை தூக்கி அணைச்சு மார்போடு அணைத்துக் கொண்டுட்டார்னா உன்னுடைய குவாலிட்டியை எல்லா வகையிலும் அவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எல்லா வகையிலும் அதை செம்மைப்படுத்துவதற்கு, எல்லா வகையிலையும் அதை சீர்படுத்துவதற்கு அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ என்னை சீர்படுத்துவதற்காக இந்த சூழ்நிலைக்குள் என்னை அனுமதித்திருக்கிறாரா? நிச்சயமாய் இல்லை. உன்னை வருத்தப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை கலங்கப்படுத்தி, உன்னுடைய இருதயத்தை காயப்படுத்தி உன்னை உருவாக்குவதற்கு அவர் மூன்றாம் மனிதன் அல்ல, அவர் உன்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற தகப்பனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த நிமிஷத்துல உன்னை மறக்கல, நான் உன்னை என்னுடைய உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோ, when you are in the hospital bed, நீங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு நெருக்கடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் என்கிற வார்த்தைக்கும் தேவ பிள்ளைக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சம்பந்தமே இருக்கக்கூடாது. நமக்கு எப்ப ஸ்ட்ரெஸ் வரும், நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்த்த காரியத்தை நம்ம ரொம்ப விரும்பி நேசிச்சிருப்போம், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காத போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிடுவதா, நம்ம அந்த காரியம் நடக்காத போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம மாறிடுவோம். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், நம்முடைய கான்சென்ட்ரேஷனை பாதிக்கும். எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் நாம் சரியாக கவனம் செலுத்த முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனையை பாதிக்கும். ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் அது பாதிக்க ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல பெஸ்ட் ஹீலிங் மெடிசின் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய அன்பு மட்டும்தான். தேவனுடைய அன்புனால குணப்படுத்த முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை.
தேவனுடைய அன்புனால உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்க முடியாத ஸ்ட்ரெஸ் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க விரும்பி ஜெபம் பண்றீங்க, அந்த விரும்பி ஜெபம் பண்ண காரியம் உங்களுக்கு வாய்க்கிறதுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கிறது. சில சமயங்கள் அது தடைப்பட்டது போல உங்க பார்வைக்கு வருது. உங்க இருதயம் நோவுக்குள்ளாய் செல்லும். உங்க இருதயம் நோவுக்குள்ளாய் செல்லும் போது உங்களுடைய மனநிலை பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப மனநிலை பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்துல நீங்க நிற்க முடியாதபடிக்கு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள். இந்த விசுவாசத்தை பத்தியே நம்ம யோசிக்க முடியாத நிலைமை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி நிற்கும் போது என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஜெபம் பண்றியோ, நீ பைபிள் வாசிக்கிறியோ, இதெல்லாம் கூட செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்போது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்ன தேடாத நிலைமை இருந்தா கூட உன் பக்கத்துல தான் நான் இருப்பேன். நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமா செய்வேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ நிச்சயமாய் மரித்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டு காரியம், நீ நிச்சயமாய் மரித்து போவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருக்க பாத்தியா? அர்ப்பணிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, எத்தனை முறை நீ டெமாலிஷ் ஆன நினைச்சாலும் நீ டெமாலிஷ் ஆகிறது இல்லை. ஏன்னா உன்னுடைய மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்து கட்டிக்கொண்டே இருப்பேன். அதை எடுத்து நான் கட்டிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாகத்தான் இந்த பூமியில தீர்மானித்து வைத்திருக்கிறேன். அது வெற்றி காணும் வரைக்கும் நான் உன்னை எழுப்பிக் கொண்டே இருப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் காணும்படி செய்வேன். இன்று இருக்கிற சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில மாற்றும்படிக்கு நான் ஒரு பிரதானமான காரியத்தை 2000 வருஷத்திற்கு முன்பாக செய்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் உனக்காய் சிந்திருக்கிறபடினால, இந்த கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காய் நான் கொடுத்திருக்கிறபடினால, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்விலே இன்று இருக்கிற சூழ்நிலையில தேவன் தங்கி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. நீ கடந்து வந்த பாதையில தேவன் உன்னோடு கூட தங்கி இருந்தார் என்பதை மறந்து போகாதே. உன் எதிர்கால சூழ்நிலையிலும் தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார் என்பதை மறந்து போகாதே. அவர் உன்னோடு கூட இருக்கும் வரை உன்னுடைய ஜெபம் கீழே விழல. ஒரு காரியத்துக்காக ஜெபித்து சிலர் அந்த ஜெபத்தையே நிறுத்திட்டீங்க. சரி, நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது, கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி விட்டாலும் மனசுக்குள்ள அந்த காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னா உடனே உங்க இருதயம் அந்த காரியம் எனக்கு நடந்துராதா என்கிற ஏக்கத்தோடு பார்க்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுனால அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை மறக்கல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, நான் உன் காரியத்தை என் கரத்தில் தான் வைத்திருக்கிறேன். காரியத்தை கரத்தில் வைப்பதை பார்க்கலும் உன்னையே என் கரத்தில் வைத்திருக்கிற நான், நீ வேண்டிக் கொண்ட காரியத்தை நான் உனக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நிச்சயமாய் நான் செய்வேன். உன்னுடைய இருதயம் பரிபூர்ணமாய் துக்கத்திலிருந்து வெளியே வந்து நான் உனக்கு செய்யும் நன்மையை பார்க்கும்படிக்கு விசுவாசத்துல நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்கிற தைரியத்துக்குள் வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஒன்றுதான் சொல்ல வரேன், உனக்கு ஒரு கரேஜ் வேணும், உனக்கு ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவருக்கு சொல்லுகிற வார்த்தை ஸ்பெசிபிக்கா சொல்றேன், you need a supernatural courage. இந்த சூப்பர் நேச்சுரல் கரேஜ்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் வேண்டும். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் ஏன் வேண்டும்? ஒரே ஒரு காரணம் தான். இந்த பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் சொல்லுது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்ன்றது மட்டும் சொல்லல, உன்னை நேசிப்பதற்கு உன்கிட்ட எந்த தகுதியையும் பார்க்கலங்கிறது சொல்லுது. அப்ப தகுதி பார்க்காமல் உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் இருதயம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், உன் இருதயம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நீ என்னால் மறக்கப்படவில்லை. நீ எத்தனை எதிர்ப்புகளை கண்டாலும், எத்தனை கலக்கமான சூழ்நிலைகளுக்குள் நீ போனாலும், நான் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த சூழ்நிலை என்னுடைய பார்வைக்கு லேசான காரியம்.
என்னுடைய பார்வைக்கு லேசான காரியம். இந்த லேசான காரியத்தை நான் லேசாய் செய்தெடுக்கிற தேவன். அதனால நீ கலங்காத ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். பிசாசு பெரிய லிஸ்ட் நம்ம முன்னாடி காண்பித்துக் கொண்டே இருப்பான். எப்பயுமே லிஸ்ட் காண்பிப்பான். ஒரு காரியம் நமக்கு வாய்க்க தாமதமாச்சா பெரிய லிஸ்ட் ஓடும். ஒரு காரியம் நமக்கு வாய்க்க தாமதமாச்சா பெரிய பயங்கள் நம்முடைய இருதயத்தில் ஓடும். ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப திரும்ப எனக்கு சொல்ல வைக்கிற வார்த்தை, கலங்காத பயப்படாத, கலங்காத பயப்படாத. வருஷத்தை தொடங்கினவர் திட்டம் பண்ணாமல் தொடங்கல, திட்டம் பண்ணாமல் உன்னை உயிரோட வைக்கல. இன்னைக்கு நீ தப்பிச்சு வந்து நிக்கிற அப்படின்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சிருக்கிற. கர்த்தர் உன் கூட இருக்கிறது சும்மா உன்னை உட்கார வைக்கிறதுக்காக அல்ல, உன்னை ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க 4 சவுத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிற நானா பெரிய சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 செவுத்துக்குள்ள நீங்க இருக்கிறது உண்மை. ஆனா இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பார்வையில நீங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அசாதாரணமான தேவனுடைய பார்வையில வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் சொல்லட்டுமா, நீங்க தான் அவருக்கு விஐபி. தேவனுக்கு விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா நீங்க தான். நீங்க வந்தீங்கன்னா அவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்ககிட்ட பேசுவார், உங்களுடைய சத்தத்தை கேட்பார். இந்த உலகத்துல தேவனுக்கு இன்பமான சத்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னுடைய வாய்ஸ் தான். இந்த உலகத்துல தேவனுக்கு இம்பார்ட்டன்டான மேட்ரு எது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை தான். உன்னுடைய வாழ்க்கை தான் இம்பார்ட்டன்டான மேட்ரு. உன்னுடைய சத்தம் தான் இம்பார்ட்டன்டான சத்தம். உன்னுடைய நடை தான் அவருக்கு இம்பார்ட்டன்டான காரியமா இருக்கும்போது எந்த சூழ்நிலை நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய செவிகளிலே வந்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை மறக்கல. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்று இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில நீ தனியாய் நிற்கவில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் அது வேற லெவல்ல இருக்குமே. ஆனா வேற லெவல்ல இருந்த அனுபவங்கள் எனக்கும் இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் இருக்கு. நான் எதிர்பார்க்காத அனுபவங்களாக தான் இருக்கு. இந்த எதிர்பார்க்காத அனுபவங்களை நான் எப்படி சந்திப்பது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ நீட் எ சூப்பர் நேச்சுரல் கரேஜ். உனக்கு அசாதாரணமான ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. இந்த தைரியம் உனக்கு எப்படி உண்டாகும் என்றால், கல்வாரி சிலுவையில உனக்காய் மரித்த இயேசுவை பார்க்கும்போது அசாதாரணமான தைரியம் உண்டாகும். என் இயேசு அசாதாரணமாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் உனக்கு ஒரு அசாதாரணமான தைரியத்தை தர விரும்புகிறார். உன்னுடைய சரீரம் வியாதியிலே போராடும் போது நான் சொல்றேன், உன்னுடைய சரீரத்துல சில பலகீனங்கள் இருக்கு என்பது உனக்கு தெரியும். ஆனா அந்த பலகீனங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் ரெமடி கிடையாதோங்கிற ஒரு குழப்பத்தில் நீ அமர்ந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சரீரத்துல என்ன இருந்தாலும் உன் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இதிலே பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறார். இவர் வாசமா இருக்கும்போது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொன்னாலும், மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் அதையும் தாண்டி கிரியை செய்ய வல்லவராகிய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் இந்த சூழ்நிலை அவர் மாற்றுவார் என்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது என்று சொல். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாம் அமைதியா பார்க்கிறீங்க. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியத்துக்குரிய அநேக சாட்சிகள் உண்டு. அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். நான் அழகமா சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறார்னா அவர் உன்னை கைவிடவே மாட்டார்னு. ஆனா இன்னைக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ற வார்த்தை, கர்த்தர்
கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறார்னா அவர் உன் கூட மட்டும்தான் இருப்பார், உன் கூட தான் அமர்ந்திருப்பார், உன் கூட தான் டிராவல் பண்ணுவார், உன்னை அவர் நடத்துவார், உன்னோடு கூட அவர் இருப்பார். உன் சூழ்நிலையில யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவர் உன் கூட இருந்து நடத்துகிறத நிச்சயமாய் உன்னால் அனுபவிக்க முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் சிந்தனையில எந்த சிந்தனை தாக்கி உனக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதோ, உன் சிந்தனையில எந்த சிந்தனை தாக்கி உன்னுடைய இருதயம் நடுங்குகிறதோ, கலக்கம் ஏற்படுகிறதோ, தைரியமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அந்த சிந்தனை உன்னை தாக்குவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட சிந்தனை அல்ல. அது தேவன் உனக்கு செயல்படுத்துகிற காரியத்தை பிசாசு பார்த்துவிட்டு அந்த காரியம் உனக்கு வாய்க்காது என்கிற கலக்கத்தை உனக்கு முன்பாக கொடுத்து தேவனுக்கு முன்பாக உன்னுடைய விசுவாசத்தை உருவிவிட வேண்டும் என்று பிசாசினால் கொடுக்கப்படுகிற சிந்தனை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த காரியத்தை தேவனிடத்தில் கேட்டிருக்கிறாயோ அந்த காரியம் வாய்க்காத ஒரு பார்வை, வாய்க்காத ஒரு சூழ்நிலை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுமாயின் நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உனக்கு அந்த காரியத்தை கட்டுவித்துக் கொண்டிருக்கிறதை மறைக்கும்படிக்கு பிசாசு உனக்கு அந்த காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? whatever you have prayed, பைபிள் சொல்லுது, நீ தேவனிடத்தில் ஜெபிக்கிற காரியம் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று சொல்லுது. பெற்றுக் கொள்வோம் அல்ல, பெற்றுக் கொண்டோம் என்று. அப்படின்னா நீங்க கேட்டுக்கொண்ட காரியம், நீங்க ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை கேட்கிறீங்க. 99 பேருக்கும் அந்த காரியத்தில் உடன்பாடு இல்லை. ஆனா ஒருத்தருக்கு அந்த காரியத்தில் உடன்பாடு இருக்கு, அதுதான் கர்த்தர். 99 பேருக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுக்காக அந்த ஒருத்தர் அந்த காரியத்தை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். It is not based on human suggestions. God will not grant any need of you based on any human suggestion. It will be granted to you based on the love upon you. உன் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். 100 பேர் சேர்ந்து இந்த காரியத்துக்கு இவள் தகுதியானவள் அல்ல, இவன் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி திரும்ப திரும்ப வாயில அறிக்கை பண்ணி அந்த காரியத்தை நிறுத்தி விடலாம் மட்டும் நினைக்காதீங்க. அவங்க பண்ற அறிக்கையை விட தேவன் உண்மையில வச்சிருக்கிற அன்பு மிகப்பெரிய அன்பா இருக்கிறதுனால அந்த அன்பு எல்லா அறிக்கைகளையும் உடைத்து உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அது செய்து முடிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சபையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் இந்த நாளில் அவர் இருப்பதை உன்னால் உணர முடியாவிட்டாலும் அவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், காரியங்கள் உன் கண்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், ஈவன் யூ ஆர் அட் ஹோம், நீ வீட்டில் இருந்தாலும், நீ உத்தியோகத்தில் இருந்தாலும், நீ ஊழியத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இந்த 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து என்னுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ இன்று இருக்கிற சூழ்நிலை இருள் அடைந்த சூழ்நிலையை போல காணப்பட்டாலும் இந்த இருளுக்கு மத்தியிலே வெளிச்சம் உன்னோடு கூட இருக்கிறது. வெளிச்சமா இருக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில உன்னுடைய கண்கள் காணும்படிக்கு, அதை விட்டு விடாதபடிக்கு, அதை விட்டு நீ விலகி ஓடிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் உன்னை கையை பிடிச்சு உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. நீ நினைக்கிற, ஆண்டவர் என்னுடைய கண்களால் பார்க்க முடியல, என் செவிகளால் கேட்க முடியல, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வர மாட்டேங்குது, நான் எப்படி இதை நான் நம்புவது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு தைரியம் வேண்டும். இந்த இருளின் சூழ்நிலையிலே நடந்து போக வேண்டிய ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் நிச்சயமாய் உனக்குள் தான் இருக்கிறது. அது எங்கே வைக்கப்பட்டது? தாயின் கருவிலே நீ உருவாகும் போது எந்த மனிதனுக்கும் வைக்காத தைரியத்தை தேவன் உனக்கு வைத்து விட்டார். அது வைக்கப்பட்டபடினால்தான் இவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்னும் கொஞ்ச காலத்திலே இதோ நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை என் தேவன் உனக்கு தரும்படிக்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உருவாக்குதலை தாண்டி ஜெயத்தை பெற நீ ஆயத்தமாகிக் கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி அல்ல, ஆனா நான் ஆசீர்வதிச்சுட்டேன்னா உன்னை குவாலிட்டியா மாத்தாம விட மாட்டேன். என் ஆசீர்வாதமே உன்னை குவாலிட்டியா மாற்றும். சிலர் நினைக்கிறாங்க நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவருடைய அன்பு என் மேல இருக்குது,
எல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஒரே ஒரு தடவை ரியலா தேவனுடைய அன்பை தனிப்பட்ட முறையில டேஸ்ட் பண்ண ஒருத்தனால இந்த உலகத்து மேல ஒரு ஈர்ப்பு வராது, மாம்சத்து மேல ஒரு ஈர்ப்பு வராது, பிசாசு மேல ஒரு ஈர்ப்பு வராது. உலகம், மாம்சம், பிசாச லேசாய் பகைக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த உலகத்துல என் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா அது தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். இந்த தேவனுடைய அன்பை ஒரே ஒரு முறை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா நான் சொல்றேன், எப்பேற்பட்ட மலைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எப்பேற்பட்ட யுத்தங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தூரத்தில் நீ நடந்து செல்வார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேர் மேல தேவனுடைய உக்கிரானமான கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சின்ன பின்னமா இருப்பாங்க. அவங்க கிராஸ் பண்ணி வந்த பாதைகள் இருக்கிற நிறைய பேருடைய லைஃப்ல the path what you have crossed in your life, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க கடந்து வந்திருக்கிற பாதை அது இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் கடக்க முடியாத பாதை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? This is the proof that God's grace is within you. தேவனுடைய கிருபை உனக்குள் இருப்பதற்கு இதுதான் சாட்சி. கர்த்தர் சொல்றாரு, கிருபையை உணர்ந்துட்ட, பாதையை தாண்டிட்ட, ஆனா இன்னைக்கு பலவீனத்தின் உச்சத்துல உன் கண்ணுல கண்ணீரோடு என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், இந்த கண்ணீர் தேவையில்லை. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நிச்சயமாய் நான் இந்த சூழ்நிலையை தாண்டி நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை நான் உன்னை வாய்க்கப்பட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், 2025 முடிவிற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில நீ குறைஞ்சது 2 சாட்சி, பயங்கரமான சாட்சி என் ஆண்டவர் உன்னை சொல்ல வைப்பார். என்ன சாட்சி தெரியுமா? எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை தேவன் உனக்கு செய்து சாட்சிகளை உன் பேரில் எழுதுவார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பூமியில எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்பாக நான் உனக்கு செய்து எல்லாருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை மேல வச்சிருக்கிற அன்பு, உன் மேல வச்சிருக்கிற அன்பு அசாதாரணமான அன்பு என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நீங்க எந்த லெவலுக்கு போறீங்க தெரியுமா? ஒரு உலக மனுஷன் அளவுக்கு. ஒரு உலக மனுஷன் கூட அவ்வளவு கலங்க மாட்டான். கர்த்தர் அறியாத மனுஷன் கூட அவ்வளவு கலங்க மாட்டான். பிரச்சனைகள் வரும்போது தேவனை அறிஞ்சு விசுவாசத்துக்குள்ள போயிட்டு எங்கேயாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு அடி விழுகும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு வர்ற சிந்தனை மாதிரி உலகத்தில் இருக்கவனுக்கு கூட வராது. அனுபவிச்சது யாரா இருந்தீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, ஒரு அடி விழுகும் போது ஐயோ இதனால விழுச்சோ, அப்ப நம்ம இனி எந்திரிக்க முடியுமா, எந்திரிக்க முடியாத, நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி பார்க்க போறோம், இவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க, இவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க, அப்படி 100 சிந்தனைகள் கட 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 கடன்னு வந்துடும். ஆனா கலங்கி போய் ஐயோ என்ன செய்யுது, ஏசுப்பா இருக்கிறாரா இல்லையா, ஏசுப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா, நான் செஞ்சு எந்திரிச்சிருவேனா, ஓடுவேனா, பண்ணுவேனா, எல்லாம் நடக்கும்போது சைலண்டா பக்கத்துல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. சைலண்டா பக்கத்துல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, அமைதியாரு அமைதியாரு. ஏன்னா நீ பதட்டப்படுறதுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தல, நீ பதட்டப்படுறதுக்கு நான் உன்னை சும்மா வாயில அழைக்கல. நான் வாயில சொன்னாலே எல்லாம் நடந்துடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வாயில சொன்னாலே எல்லாம் நடந்துடும். கர்த்தர் வாயில சொன்னாரு, பூமி உண்டாயிடுச்சு. வாயில சொன்னாரு, ஜீவராசிகள் எல்லாமே உண்டாயிடுச்சு. வாயில சொன்னாரு, எல்லாத்தையுமே வார்த்தையினால படைச்சிட்டாங்க. ஆனா மனுஷனை படைக்கும் போது மட்டும் அவர் எதையும் பார்த்து பேசல, தன்னை பார்த்து பேசினார். தன்னை பார்த்து சொன்னார், இப்போ நம்முடைய இமேஜ்ல மனுஷனை உண்டாக்குவோன்னு சொல்லி தன்னை பார்த்து பேசினார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பியூட்டி என்ன தெரியுமா?
உங்களை படைக்கும் போது தன்னை பார்த்து பேசினார். ரெண்டாவது, உங்களுடைய வேல்யூ என்ன தெரியுமா? உங்களை தாம் பக்கத்துல கொண்டு வர்றதுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அப்ப உங்க வேல்யூ என்ன? யூ ஆர் prepared in the image of God. You are called by the blood of God. You are prepared in the image of God. You are called by the blood of God. தேவனுடைய ரத்தத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அழைக்கப்பட்டீங்கிற விட தேவனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டீங்க. அப்ப உங்களுக்காக ஒரு ரத்தம் எப்பயுமே பேசுறதுக்கு ரெடியா இருக்கு. தூதர்கள் பேசுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, மற்றவங்க எல்லாம் பேசுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆனா ரத்தம் உங்களுக்காய் பேசுவதற்கு எப்பயுமே ஆயத்தமா இருக்கிறதுனால இந்த ரத்தத்தினுடைய வேல்யூ இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, இந்த பூமியில விலை உயர்ந்தவங்களுக்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்படும் என்பது தேவன் தீர்மானித்த தீர்மானம். அப்படி ரத்தத்தினால நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய காரியம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட காலகட்டத்திலும், எப்பேற்பட்ட நேரத்திலும் கைண்ட்லி வேல்யூ யுவர்செல்ஃப். உங்களை வேல்யூ பண்றது லோவா வேல்யூ பண்ணிடாதீங்க. அது தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தும். நீங்க உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, ஆகவே நிச்சயமாய் இந்த சூழ்நிலையில நான் வெளியில வந்து நான் கேட்டுக்கொண்ட காரியத்தை அனுபவிப்பேன் என்கிற நிச்சயத்தை தேவன் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த மாதத்தினுடைய முடிவிற்குள்ளாக you will get your results. உங்களுடைய சொல்யூஷன்ஸ், தீர்வுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒரே காரணம், God loves you so much. தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு உங்களுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு உனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ அன்பு உடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு சரீரத்தின் காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. தேவன் நிச்சயமாய் உனக்கு வெட்கத்தை அல்ல, அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற நீ வெட்கம் அடைவதில்லை என்பதை நிரூபிக்கிற காலத்திற்குள்ளாக உன்னை நடத்துவார் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்கலாமா?